போவோம்னு தலையில் போய் படாது. ஆக அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் அப்படின்னு கேட்குறான் அர்ஜுனன். ஏன் கர்ணன் இன்னும் சாக மாட்டான்? ரெண்டாவது நான் குறி வைக்கிறது எல்லாம் விட தலைக்கு போகுது ஒழிய தலைக்கு போக மாட்டேங்குது, மற்ற இடத்துக்குலாம் போகுது, ஏன் என்ன காரணம்னு கேட்கும்போது கிருஷ்ணர் சொல்கிறார், தர்ம தேவதை பக்கத்தில் இருக்கிறா, அவள் தலையை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறா. ரெண்டாவது அவன் உயிர் போகாமல் தற்காத்துக்கிட்டு இருக்கிறா, காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறா. அப்படின்னும் போது என்ன பண்ணலான்னு கேட்கும்போது அந்த தர்மத்தையே போய் ஒரு பிராமண வேஷமாக போட்டுன்னு போய் அவன் செய்த தர்ம காரியங்களுக்கான பலன்களையும் இவர் தர்மமாக பெற்றுக்கொண்டு வந்து விடுவார். அது மாதிரி சரி. இப்போ இந்த கேள்வினால நமக்கு என்ன பயன் இருக்குது அப்படின்னா, அந்த காலத்தில் மட்டும்தானா, இந்த காலத்துலனா இந்த காலத்தில் கூட நடக்கும். நான் கூட அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறேன். எனக்கு ரொம்ப வேண்டிய ஒருத்தவங்க பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்க. அந்த மாதிரி மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறமா என்னோட ஒரு நாள் புண்ணிய பலம், அதாவது தானம் தர்மம் மற்றும் தெய்வீக காரியங்களில் ஈடுபடுறது, நானும் ஒரு ஆன்மீகத்தில் இருந்தேன். இப்போ அன்னைக்குன்னு பார்த்து நம்ம என்ன பண்ணோம், ஒரு முக்கியமான தெய்வ ஸ்தலங்களுக்கு போகிறோம்ல, காசி ராமேஸ்வரம் அந்த மாதிரி எல்லாம் முக்கியமான கோயில்களுக்கெல்லாம் போகும்போது அதுக்கு நமக்கு பெரிய பலன் இருக்கிறதா நினைக்கிறோம்ல. அந்த நேரத்தில் நான் வீட்டில் இருந்து கிளம்புனதுலேருந்து திரும்பி வீட்டுக்கு சேர்ற வரைக்கும் என்னுடைய வாயிலேருந்து உச்சரிக்கிற அத்தனை புண்ணிய பலன்களும் மந்திரங்களும் அதோட பலன்களும் நான் வணங்குற சாமியோட பலன்களும் எல்லாமே அவருக்கு போய் சேரணும்னு வேண்டிக்கிட்டேன். அந்த 24 ஹவர்ஸ் முடிஞ்சோன்னா அந்த பிரச்சனை கரெக்டாக அவருக்கு ஒன்று நிவர்த்தி ஆகிடுச்சு. அவருக்கு சரியாக போயிடுச்சு. இன்றைக்கி வரைக்கும் அந்த பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இது மாதிரி நம்மளோட புண்ணியங்களை கூட நமக்கு இன்னொரு ஆளுக்கு தவமாக கொடுக்கலாம், தானமாக கொடுக்கலாம். தானம் தவம் இதோடைய பலனெல்லாம் கொடுக்க முடியும். இது கந்த புராணத்தில் கூட அந்த மாதிரி ஒரு மகரிஷி தன்னுடைய புண்ணிய பலத்தை இன்னொரு ஆளுக்கு, ஒரு நாள் புண்ணிய பலத்தை இன்னொரு ஆளுக்கு கொடுத்த வரலாறுலாம் அந்த புராணங்களில் இருக்குது. இதிகாசத்தில் மகாபாரத்தில் இருக்குது. நடைமுறையில் நான் கூட செஞ்சுருக்கேன். இன்னும் பலரும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்கெல்லாம் இந்த மாதிரியான டைலாகோடு எல்லாம் அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்செல்லாம் செய்ய மாட்டாங்க, வேறு மாதிரி செய்வாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்போ செய்கிறது மட்டும் ஒரு அர்ச்சனை பண்ணுவாங்க. நம்ம மக்கள்லாம் பண்ணுறாங்க பாருங்கள், சிஎம் பிஎம்லாம் யாராவது உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னா என்ன பண்ணுவாங்க, இவங்களே போய் அபிஷேகம் பண்ணாங்க, அர்ச்சனை பண்ணுவாங்க, இன்னொன்னுமோ தெய்வீக காரியங்களாக ஈடுபடுவாங்க, தானம் பண்ணுவாங்க, தர்மம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு சொல்ல தெரியாது, மனசில் மட்டும்தான் நினைப்பாங்க இது அவங்கள பொருட்டு செய்கிறோம் அப்படின்னு. ஜெயலலிதா, எம்ஜிஆர், கலைஞர்